Hi children, good morning to all. In this lesson you will learn about computer hardware. Computer help us to our work with easy, whether it is solving a difficult mathematical puzzles or it is writing a poem. Computer can be simple and they can be complex, but they are made of two components, hardware, software. Okay, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹார்ட்வேர். ஓகேவா? ஹார்ட்வேர், ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆர் கால்டு ஹார்ட்வேர். யூ கேன் see and touch all hardware parts. நம்மளால் டச் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி பார்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்யூட்டர் பார்ட்ஸை தான் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, hardware classified 3 types: input device, processing device, output device. Okay, some hardware part like a keyboard, mouse, monitor, printer, speaker are visible outside the CPU. சில பார்ட்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டரில் வெளியிலே தெரியும், நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். சில பார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா சிஸ்டம் சிபியூக்குள்ளே இருக்கும். Other hardware parts are present inside the CPU box like hard disks, CD drive, motherboard, SMPS, memory, etc. ஓகேவா? ஆனால் எல்லா பார்ட்ஸுமே ஹார்ட்வேர் தான், நம்மளால் டச் பண்ண முடியும். ஸோ நம்ம இதை ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஹார்ட்வேர்னால் என்ன? ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆர் கால்டு ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னால் நம்ம அதை பார்க்கவும் முடியும், டச் பண்ணவும் முடியும். அந்த பார்ட்ஸை தான் நம்ம ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் நம்ம இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்டு 3 டிவைசஸ் பார்த்தோம்ல. இன்புட் டிவைஸ், ப்ராசஸிங் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். நம்ம இன்றைக்கி இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைசஸும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பிஃபோர் கோயிங் டு கிளாஸ் ஐ ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மெஷின்? கேன் யூ see any machines in your home? Washing machine, vacuum cleaner, mixie. Why we are using this machine? What is the purpose? What is the use of washing machine? Washing machine ஓட purpose எதுக்கு? என்ன? Wash our clothes. Vacuum cleaner, clean our home. What is the use of machine? Machine are used to make our work easy. நம்முடைய ஒர்க்கை ஈஸியாக்கிறதுக்கு தான் இந்த மெஷினை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் இஸ் an electronic machine. It is used to get the data, store the data, process the data and give the output. Yes, எல்லாருக்கும் கம்ப்யூட்டருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? ஓகே, I explain easy way. Can you say the names of your class students? Yes, say very well because all are your friends. Whether can you say the names of our student from LKG to +2? That is impossible. We cannot store in our mind because very large data. அப்படி தானே? கிளாஸில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நேம்ஸ், கிளாஸ் நேம்ஸ் தெரியும், பக்கத்து கிளாஸ் நேம்ஸ் தெரியும். பட் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி எல்லா தேவையானதை மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா முடியாது. ஸோ பட் ஹூ வில் ஸ்டோர் இட்? அதுதான் கம்ப்யூட்டர். ஓகே, whenever we need after 1 year 10 year data, we can take the list of the students. Okay, next we are going to part of the computer, basic 4 parts. Okay, பேசிக்காக அப்போ கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம 4 பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். மானிட்டர், சிபியூ, கீபோர்டு, மவுஸ். ஓகே, பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னாலே பேசிக் பார்ட்ஸ், இந்த 4 பார்ட்ஸ் தான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னதுலாம்? மானிட்டர், சிபியூ, கீபோர்டு, மவுஸ். ஓகே, மானிட்டர்
மானிட்டரோட பர்பஸ் என்ன? இது பார்க்க எப்படி இருக்கும்? இட் லுக் லைக் எ டெலிவிஷன், தட் இஸ் டிவி. வாட் ஆர் த டேட்டாஸ், வாட் ஆர் திங் டூயிங் இன் கம்ப்யூட்டர்? யூ கேன் see த அவுட்புட் டு த மானிட்டர். நீ எதை பார்க்கணுமோ அதை நம்ம மானிட்டரில் பார்த்துக்கலாம். ஓகே. சிபியு. சிபியுனா என்ன? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்ன உடனே சிபியு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். வித்தவுட் பிரெயின் ஹவு கேன் வி லிவ் சில்ட்ரன்? வித்தவுட் சிபியு கம்ப்யூட்டர் நெவர் ஒர்க். சிபியு இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண முடியாது. நவடேஸ் கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்ட் இன் மெனி பிளேசஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பேங்க். எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லை. இஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் கம்ப்யூட்டர். இன்புட் டிவைஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்னால் இந்த 4 தான் நம்ம பார்த்தோம். அப்படி தானே? என்னெல்லாம் பார்த்தோம்? மானிட்டர், கீபோர்ட், சிபியு, மவுஸ் பார்த்தோம். இப்போது இன்புட் டிவைசஸ்னால் என்ன, அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன? இன்புட் டிவைஸ். ஓகே. கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டாஸ் கொடுக்குறோம். கிவ் த இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர் இஸ் கால்டு இன்புட் டிவைஸ். எக்ஸாம்பிள் கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் சொல்கிறோம். எப்படி இதனால் நம்ம இதை இன்புட் டிவைஸ்னு சொல்கிறோம்? we can give input with keyboard and mouse. நம்ம கீபோர்டும் மவுஸ் வழியாக இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்ம இன்புட் டிவைஸ் சொல்கிறோம். டிவைஸ் இஸ் யூஸ்டு டு கிவ் இன்புட் ஆர் கால்ட் இன்புட் டிவைஸ். நவ் வி லேர்ன் அபவுட் ஒன் பை ஒன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கீபோர்டு. கீபோர்டு லுக் லைக் எ டைப்ரைட்டர் which is used type letters, numbers, have so many buttons on the keyboard, that is called keys. ஆல்ரெடி இது ஒரு பழைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தானே செகண்ட் வீடியோவில் கீபோர்டு மட்டும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கீபோர்ட்னால் என்ன? லுக் லைக் எ டைப்ரைட்டர் which is used to type letters, numbers. Okay. Next one is mouse. Mouse is called as pointing device. What is the pointing device? It is used to control the cursor. கர்சர் எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? have you seen cursor in your mobile? மொபைலில் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆன்லைன் டெஸ்ட்லாம் எழுதுறீங்கல்ல, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களே, இப்போது அதில் நம்ம என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணுவோம், அடுத்து கிளாஸ் டைப் பண்ணுவோம். அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கர்சர் பாயிண்டர் இருக்கும். அதில் தானே நீ டைப் பண்ண முடியும். எஸ். ஓகே. while typing your game in your mobile you can see the one small blinking line, no? like that it is in computer also, that is called cursor. ஓகேவா? அதே சிங்கிள் லைன் தான் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும். நீ எந்த இடத்துல டைப் பண்ணுறியோ அந்த இடத்துல மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அந்த லைன். அந்த பிளிங்கிங் லைன் தான் கர்சர். ஓகே. ஓகே. ஹூ வில் கண்ட்ரோல் த கர்சர்? த மவுஸ். நீ அதில் டபுள் கிளிக், இப்போ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணனா அந்த பாயிண்டிங் டிவைஸ் அது தான். கிளிக் பண்ணும்போது வீடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. வெப் கேமரா. யூ கேன் டேக் capture pictures and videos and provide them to the computer, so it is an input device. You can chat with your friends by seeing their faces using a web camera. எஸ், வெப் கேமராவில் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேச முடியுதில்ல, சேட் பண்ண முடியுதா? ஸோ திஸ் இஸ் இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோஃபோன். யூ கேன் டாக் யூஸிங் த மைக்ரோஃபோன். வாய்ஸ் கேன் பி ரெக்கார்டட் இன்சைட் த கம்ப்யூட்டர். ஓகே. நம்ம என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணமோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்புட் டிவைஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமரா இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிஜிகேம் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரொடியூஸ் டிஜிட்டல் இமேஜஸ் அண்ட் கிவ் தம் டு த கம்ப்யூட்டர். ஓகேவா? நம்ம டிஜிட்டல் இமேஜஸை நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறோம்ல, ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் அன் இன்புட் டிவைஸ். அடுத்து அவுட்புட் டிவைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? அவுட்புட் டிவைஸ். வாட் இஸ் அன் அவுட்புட் டிவைஸ்?
which is used to get the information result from the computer is called as an output device. Okay, input device na enna sonnom, give the information to the computer nu paathoma. அதே மாதிரி output device அப்படின்னா get information from the computer. Okay, is called output devices. Examples பார்க்கலாமா output devicesக்கு? first one monitor. Monitor can display information on its screen, so it is called an output device. ஓகேவா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது எதில் பார்க்கலாம்? மானிட்டரில் நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவுட்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்டர். பிரிண்டர்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? you can take print out of the information you see the monitor. மானிட்டரில் என்ன நம்ம பார்க்குறோமோ அதை எனக்கு கையில் பிரிண்ட் அவுட்டாக பேப்பரில் வேணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பிரிண்டர் இஸ் அ அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கர். ஸ்பீக்கரோட பர்பஸ் என்ன? எல்லாருக்கும் தெரியும். ஸ்பீக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எஸ், சவுண்ட் பர்பஸ். ஸோ இட் கேன் அவுட்புட் சவுண்ட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். வென் யூ ப்ளே எ சாங் ஆர் மியூசிக், நீ எது கேட்குறியோ அதை நீ சிஸ்டமில் ப்ளே பண்ணும்போது எதில் பார்த்துக்கலாம்? இல்லை கேட்கலாம். அவுட்புட்டு ஸ்பீக்கரில் நம்ம கேட்டுக்கலாம். அப்படி தானே? ஓகே, எல்லாருக்கும் ஸ்பீக்கர் தெரியும். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? வாட் இஸ் ஹார்ட்வேர்? ஹார்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர் கிளாஸிஃபை 3 டைப்ஸ் தானே? இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ப்ராசஸிங் டிவைஸ். இதில் இன்புட் டிவைஸ்னால் என்ன? எக்ஸாம்பிள்ஸ். அவுட்புட் டிவைஸ்னால் என்ன? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ப்ராசஸிங் டிவைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து பார்க்கலாம்.